இந்த திரிசதியை போது பிரம்மம்னு சொன்னாலும் பரமாத்மான்னு சொன்னாலும் பராசக்தின்னு சொன்னாலும் பரதேவத்தான்னு சொன்னாலும் சிவன் சொன்னாலும் சிவான்னு சொன்னாலும் இதெல்லாம் பரியாய சப்தங்கள் அப்படின்றது தெரிஞ்சுட்டு இதை படிக்கணும் அப்படின்னு உனக்கு கண்டிஷன் போட்டிருக்காரு. சோ இதெல்லாம் சினானிம்ஸ். பராசக்தின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், பிரம்மன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், பரமாத்மான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், பரதேவத்தான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், சிவன் சொன்னாலும் ஒண்ணுதான், சிவா அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரியுது. அது மாத்திரம் இல்ல, ருத்ரத்தில் இருக்கக்கூடிய நாமாக்கள் முழுக்க இதுல இருக்கிறது அப்படின்னு தெரியுது. இது உபனிஷத் பிரதிபாத்தியமான ஒரு விஷயம் அப்படின்றதும் தெரியுது. புராணங்கள்லாம் எல்லா ஒரு புராணத்துல சொல்லியிருக்கு கிடையாது. தேவி பாகவதத்திலேயே இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கு, பத்ம புராணத்துல சொல்லியிருக்கு, காளிகா புராணத்துல சொல்லியிருக்கு. இப்படி நிறைய புராணத்தினுடைய அது எல்லாத்திலையும் இந்த திரிசதியை பத்தியும் சொல்லியிருக்கான். சகஸ்ரநாமம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் திரிசதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சகஸ்ரநாமத்துல படிச்சாலே எல்லாருக்கும் முக்கியமானது வந்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னாக்க அதுல விட்டக்குறை தொட்டக்குறை இருந்ததே ஆனால் இந்த திரிசதி படிக்கிறதுனால சர்வபூர்த்திகரம் கிரந்தம் அப்படின்னு இதுக்கு பேரு. அதுல விட்டு போனதெல்லாம் கூட பூர்த்தி ஆக்கிறது. இதுல அங்க சரியா உபாசனை பண்ணாது, சரியா தெரிஞ்சுக்காது ஏதாவது இருந்ததே ஆனால் இத இந்த திரிசதியை நம்ம படிக்கிறதுனால அது என்ன பண்றது, அது எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதை முழு பலனை கொடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்றது அப்படின்றத சர்வபூர்த்திகரமான ஒரு கிரந்தம் இது அப்படின்னு தெரியுது. இப்படி இந்த உபாத்காரத்தை பார்த்துட்டு இதுக்கப்புறம் அந்த கிரந்தத்துக்குள்ள இப்ப போலாம். லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தினுடைய பூர்வ பாகத்துல முதல்ல பார்த்தலாம். அதுக்கப்புறம் ஒரு நாமாவுக்கும் அர்த்தங்கள் பார்க்கலாம் ஒவ்வொன்றுக்கும். இதுல முதல்ல பூர்வ பாகத்துல அகஸ்தியவாச்ச, அகஸ்தியரானவர் ஹயக்ரீவர் கிட்ட போய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஹயக்ரீவ தயா சிந்தோ பகவன் சிஷ்ய வத்சல தொத்தஸ்ருதம் அசேஷேன ஸ்ரோதவ்யம் யத்யதஸ்தி தத் அப்படின்னாரு. ஹே அயக்ரீவ பெருமாளே, அயக்ரீவர்னு சொல்லிட்டா ஹயம் அப்படின்னாக்க தேவலோகத்து குதிரை, யஜ்யத்துக்கு வச்சுட்டு இருக்கக்கூடிய குதிரை, அதனால ஹயம். கிரீவன்னாக்க கழுத்து. இவர் என்ன பண்ணிருக்காரு, குதிரை கழுத்தோட இருக்கிறதுனால அவருக்கு ஹயக்ரீவர். நீங்கள் எப்படிப்பட்டவர்? மகாவிஷ்ணு இல்லையா அவரை. அதனால தயா சிந்து, அவர் தயையினுடைய ஒரு கடல் அவர். அதனால அவ்யாஜ கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவர். அப்படின்னால ஹே தயா சிந்து, எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க தான் புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு தானே தயா சிந்துன்னு பேர் இருக்கு, அதனால என்னுடைய கஷ்டத்தை நீங்க தான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு போய் ஹே பகவன் அப்படின்னு கேட்டார். பகவன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, சாதாரணமா பகவந்தம் பிப்பலாதம் உபசன்னப்ப பிரச்ச அப்படின்னு எந்த ஒரு விதியை நம்ம அறியறதா இருந்தாலும் வேதாந்தத்துல அதீஹிபோ பகவஹா அதீஹிபோ பகவஹா அப்படின்னு தான் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதீஹி நான் அறிந்து கொள்ள வேண்டும், போ பெரியவரே பகவானே அப்படின்னு சொல்லிதான் கேட்கிற வழக்கம். ஆகையினால இவரும் வித்தியை போட்டு கேட்கும் போது அதே சம்பிரதாயத்தை உபனிஷத் சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி பகவானே அப்படின்னாரு. இந்த பகவான் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். பக அப்படின்னாக்க ஷண்ணாம் பகஹா, 6 குவாலிட்டி இருந்ததுன்னா அதுக்கு பேர் பக அப்படின்னு பேரு. இந்த 6 குவாலிட்டியோட இருக்கக்கூடியது பாக்யம். அது யாருக்கு இருக்கோ அவ பாக்யவான், அது யாருக்கு இருக்கோ அவள் பாக்யவதி அப்படின்னு, சௌபாகியவதி அப்படின்னாக்க இந்த 6 குவாலிட்டியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். பகவான்னாக்க பகன்னா 6. அது என்ன பக அப்படின்னாக்க, கீதா சாஸ்திரத்தை ஆரம்பிக்கும் போது பகவான் எப்படி ஆரம்பிச்சார்னாக்க 2 மார்க்கங்கள் இருப்பா, பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு 2 இருக்கு. அந்த பிரவருத்தி மார்க்கத்தை மரீச்சியாதி மகரிஷிகள்லாம் தொடங்கி வச்சாங்க. அது எப்படி இருக்குன்னா, பிரம்மச்சரியாத் கிரஹி பவேத், கிரஹாத் வனி பவேத், வனாத் பிரவரஜேத் அப்படி போறது. எப்படி கடைசியில எங்க போறது? பிரவரஜேத் தான். கடைசியில எல்லாத்தையும் விட்டுதான் ஆகணும் யார் இருந்தாலும். ஆகையினால இந்த மார்க்கமாக போகிறவர்கள் எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடியது இந்த பிரம்மச்சரிய ஆசிரமம். இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல நீங்க என்ன பண்ண, எல்லாம் படிச்சுதான் ஆகணும் எல்லாம். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜ் படிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனா முதல்ல நீங்க டிசைட் பண்ணணும், ஞானத்துக்கு நேர போறீங்களா இல்ல
படிப்படியா போன உங்களுக்கு அந்த அளவுக்கு சன்னியாசம் வாங்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குமே ஆனால் அவன் பிரம்மச்சரியாதேவ பிரபரஜ அப்படின்னு நிவர்த்தி மார்க்கத்துக்கு போலாம். இல்லன்னாக்க காசி யாத்திரைக்கு போய் மாமனார் கூப்பிட்டாருன்னா திரும்பி வந்துட வேண்டியது. என்ன இல்ல நாங்க இங்கேயே தயிர் சாதம் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவர்களுக்காக இந்த வாழ்க்கத்தை மரீச்சியானவர் பண்ணாரு. அந்த ஒரு மார்க்கத்தை சனகர், சனந்தனர், சன சுஜாத்தியர் அவர்கள்லாம் என்ன பண்ண நிவர்த்தி மார்க்கத்தை தான் ஆசிரியிச்சு பண்ணாங்க. ஆக நம்மளுடைய வேதத்துல 2 விதமான மார்க்கங்களும் இருக்கு. யாருக்கு அவசியம் இல்லையோ அவ நேர சன்னியாசத்துக்கு போலாம் பிரம்மச்சரியத்துல இருந்து. அப்படின்னா ஏன்னா பிரம்மச்சரியத்துல இருந்து போனா நம்ம ஒரு ஜோக் ஒன்று சொல்ற வழக்காடுக்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், டெய்லி சாப்பிட்டு ஐஐடி படிச்சுட்டு ஒரு பையன் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தானா. வந்த உடனே அவனுடைய அப்பா போய் சொன்னா, பாருங்க இவ்வளவு படிச்சுட்டு இந்த பையன் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான், எங்கேயும் போக மாட்டேன்றான், வேலைக்கு போக மாட்டேன்றான், என்ன கஷ்டம். உடனே அவர் ஃப்ரெண்டு நான் கவுன்சிலிங்க்கு போறேன், நான் பாருங்க சொல்றேன் பாருங்க, அவங்க கிட்ட போய் ஏன்பா நீ எவ்வளவு படிச்சிருக்க, நீ இந்த மாதிரி எல்லாம் உங்க அப்பாவை கஷ்டப்படுறவங்க என்னம்மா சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லப்பா நீ இவ்வளவு படிச்சிருக்க, ஐஐடி எல்லாம் படிச்சிருக்க, நீ போய் வேலை செய்ய வேண்டாமா, சரி வேலை செய்து அப்படின்னா என்ன கேக்குற, வேலை செய்து ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு என்ன அப்புறம் கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு குழந்தைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆன உடனே அப்புறம் அப்பாடான்னு ரிட்டையர் ஆகி நிம்மதியா வீட்டுல உட்கார வேண்டியதுன்னு. ஏன் சார் அதே தானே இப்போ இதுக்கு ஏன் சார் அவ்வளவு பெரிய ரூட்டு போட்டு கொடுத்தீங்க எனக்கு அப்படின்ற மாதிரி பிரவೃತ್ತಿ மார்க்கத்துல போறவன் இப்படி ரூட்டு போட்டு போனோம், நிவர்த்தி மார்க்கத்திற்கு போறவன் இங்க இருந்தா இப்படி போறான். எக்ஸாம்பிள் வேணா தப்பான எக்ஸாம்பிளான விஷயம் ஒண்ணுதான் இல்லையா, இப்படியே பண்ண முடியாது. ஆகையினால இவனை என்ன பண்ண ட்ரெயின் பண்ணணும்னா கர்ம யோகத்துக்கு அவனை தயார் பண்ணணும்ன்றதுக்காக கிரகஸ்தன் ஆகணும். கிரகஸ்தன் ஆனாதான் அவனுக்கு கர்மால ஈடுபாடு வர போறது. அப்பதான் பத்தினியோட யுக்தமாக பண்ணக்கூடிய வைதிக கர்மா பண்ணாதான் அந்த கர்ண சுத்திக்கெல்லாம் காரணமா அமைய போறது அது. ஆகையினால கர்மயோகத்தை பிரைஸ் பண்றதுக்காக கர்மயோகம் அப்படின்னாக்க ஈஸ்வரார்ப்பண புத்தியா கிரியமானம் கர்ம, அதுக்கு பேர் கர்மயோகம்னு பேரு. அது மொத்தம் கர்மயோகம் இல்ல, இதனால வரக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, அந்த பலனை ஈஸ்வர பிரசாதமாக எடுக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி யாருக்கு இருக்கோ அவன் தான் கர்மயோகின்னு அர்த்தம். கர்மயோகனாக்கா 2 விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ஒன்னு ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும் கர்மாவை, மோபாத்த சமஸ்த துரிதக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிதான் எந்த கர்மாவையும் பண்ணணும். பண்ணா கூட திடீர்னு நமக்கு அட்டாச்மெண்ட் வந்துருமோன்னு பயம் வந்ததுன்னா கடைசியில ஒரு தடவை காயேன வாச்சா மனசா இந்திரியை வா புத்தியாத்மா ஆத்மனாவா பிரகிருதேஹே சுவாவாத் கரோமி யஜ்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமின்னு போட்டீங்கன்னாக்க உங்களை இந்த கர்மாவானது பந்தகத்தை ஏற்படுத்தாது அப்படின்றதுக்காக இப்படி கர்மயோகமா தான் நம்ம எல்லா கர்மாவையும் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காகனா அந்த ஐடியா என்னன்னா இந்த பலன் வந்துட்டு போட்டோம், அதுல உங்களுக்கு ஒரு திருஷ்ணா இருக்கக்கூடாது, அதை நீங்க பிரசாதமாக கிரகிக்கக்கூடிய சக்தியும் வரணும். இது ஈஸ்வரனுக்கு கொடுத்துட்டேன்னா என்ன நடக்கிறதோ அது நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இருந்தாக்க நிச்சயமா உங்களுடைய அந்த கரண சுத்தியானது வரும். அப்படின்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரமம் தான் கிரகஸ்தாசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமம் கர்மயோகத்துக்காக ஏற்பட்ட ஆசிரமம். இதுக்கு அடுத்தது எப்ப பார்த்தாலும் கர்மாதையே பண்ணிட்டே இருந்தான்னாக்கா பசங்களோட இருந்துட்டு வீட்டிலேயே உட்கார்ந்து தொந்தரவு பண்ணி பையனோட எப்ப பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி நீர் இவருடைய வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, 45 வயசு 50 வயசு ஆச்சுன்னாக்க இவர் நாட் எல்லா ஆபீஸ் எல்லாம் எப்ப நம்மள ஒத்துக்க மாட்டேன்றானோ அதே மாதிரி சொசைட்டிலயும் நம்மள ஒத்துக்க மாட்டான்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அடுத்த வாளுக்கு பசங்களுக்கு தான் அவளுடைய லைஃப் இது, அவளுக்கு அதை கொடுத்துட்டு நீங்க தனியா போய் ஒரு வனத்துக்கு போனீங்கன்னாக்க பழைக்கலாம், வீட்டுல ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். நீங்க வீட்டுல உட்கார்ந்துருந்தீங்கன்னா நோய் நோயின்னு இன்னும் இந்த பழைய அதிகாரத்திலேயே நீங்க இருப்பீங்க. பழைய அதிகாரம் செல்லாதுன்றது உங்களுக்கு தெரியாது, அந்த பசங்களுக்கு நல்லா தெரியும் செல்லாதுன்னு. இது ரிஸ்க் தானே. ஆகையினால இதுக்கு அடுத்த கர்மயோகத்துக்கு அடுத்த ஒரு நிலவுக்கு போக வேண்டியதுதான் ஒரு அப்பாவுடைய தர்மம் இல்லையா. ஆகையினால அவர் என்ன பண்ணணும், உபாசன யோகத்துலதான் இனிமேல் பட்டு கான்சென்ட்ரேட் பண்ணும். அவருக்கு இந்த கர்மா பண்ணதெல்லாம் போதும். என்ன கர்மயோகியா இருக்கும் பொழுது என்ன அவர் பண்ணாருன்னாக்க பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் சமைச்சு எப்பொழுதும் சாப்பாடு போட்டுக்கிறதுக்காக ஒரு ஆசிரமம் வேணும்ன்றதுக்காக இந்த ஆசிரமத்தை ஓகோன்னு வசதியா சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இவாளால தான் அவ 2 பேரும் பழைக்க முடியும். பிரம்மச்சாரிகள் வேதம் படிக்கணும்னாக்கா இவ அவளை கவனிக்கணும், சன்னியாசிகள்லாம் இருந்துட்டு ஆத்ம விசாரம் பண்ணணும் வேதாந்தம் பரவணும்னா அவளை கவனிக்கிறதுக்கு அந்த நாள்ல ராஜா இருந்தா இப்ப யார் இருக்கான், கிரகஸ்தர்கள் தான் கவனிக்கணும். அவ
மூணு நாளைக்கு மேல ஒரு கிராமத்துக்கு இல்லாம போயிட்டே இருக்கேன்னா ஒரு கிராமத்திலயும் அவரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவரை கவனிக்கிறதுக்காக இந்த கிரகஸ்தார்க ஆசிரமானது ஏற்பட்டது. இதுக்கப்புறம் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் அந்த காரியத்தை பண்ண போறான். அதனால உங்களுக்கு என்ன வேலை, அந்த காரியத்தை அவன் பண்ண போறான், நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான், எங்க உபாசனைக்காக போக வேண்டியதுதான். இந்த உபாசன யோகமும் வந்துருச்சே ஆனால், கர்ம யோகமும் நல்ல உபாசனையும் பண்ணானே ஆனால் இவருக்கு என்ன வருது, அந்த கர்மயோகம் பண்ணும் போதே அந்த கரண சுத்தி ஏற்பட்டு, அதனாலதான் அவனுக்கு உபாசனையிலேயே ஒரு நாட்டம் வந்தது. அந்த உபாசனை இவன் பண்ணிக்கொண்டே இருக்கும் போது இவனுக்கு ஞான நிஷ்டைக்கு உண்டான ஒரு யோக்கியத்தையானது ஏற்படுகிறது. இதுக்கப்புறம் அந்த ஞான நிஷ்டை யோக்கியத்தை வந்த உடனே இவன் ஆசிரம சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம், இல்ல சன்னியாசியாகவே தன்னை நினைச்சிட்டு கூட அங்கேயே இருந்துட்டு இருக்கலாம். இது ஒன்னும் இல்ல. இந்த வானப்பிரஸ்தருக்கு சாதாரணமா லோமாஷ்ட காஞ்சனஹா அப்படின்னு ஒரு பதம் இதுல பகவத்கீதையில வரும். என்ன பண்ணுன்னா இந்த கல்லு மண்ணு பொண்ணு எல்லாத்தையும் ஒரே மாதிரியே சமமா பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கதை சொல்லுவா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உபாசனா மார்க்கத்துல வானப்பிரஸ்தத்துல இருந்துட்டே இருக்கலாம். எல்லாம் இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் கூடாது, நம்ம தனியா எந்த அட்டாச்மெண்ட் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கணும்னு பண்ணிட்டே போயிட்டு 2 பேரும் நடந்துன்னு போயிட்டு இருக்கச்ச வழியில ஒரு வைர மோதிரம் இருந்துதான். அதை பார்த்தோன்னே ஹஸ்பண்ட் பண்ணாராம், ஐயோ இந்த வைர மோதிரத்தை பார்த்தா இவருக்கு ஆசை வந்துடும் போதுன்னு இவர் என்ன பண்ணாரு, போயிட்டே காலால அத மண்ணுல மறைச்சுட்டாரு. இவர் காலாலுமே சொன்னார். கொஞ்ச தூரம் போன உடனே அவர் ஒய்ஃப் கிட்ட சொன்னாரு, டி பாத்தியா நான் நீ வரும்போது நான் ஒரு காரியம் பண்ணேன், ஒரு வைர மோதிரம் இருந்தது, அதை பார்த்தா உன் மனசு எங்க மாறிடுமோன்னு நான் எப்படி மறைச்சம் பாத்தியானாராங்க. அவ சொன்னாலாம், பார்த்தேன் உங்களுக்கு இன்னும் கூட வைரத்துக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியலையே, நீங்க நிறைய உபாசனை பண்ணுவேன் நான் கவலைப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கேன். அவ பதில் சொன்னாலாம், இப்படி எதுவான பிரஸ்தாசிரமானது எதுக்குன்னா வைராக்கியத்தை வர வைத்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஆயுதம். இப்படி வைராக்கியமோ கர்மயோகத்தினால பண்ணக்கூடிய இந்த ஈஸ்வரார்ப்பணத்தினாலையும் காயன வாச்சான் சொல்வது பிரசாதமாக ஏற்பட்டதுனாலையும் வந்ததான இந்த அந்தக்கரண சுத்தியும் அந்தக்கரண நைஸ்தல்யமும் ஒருத்தனுக்கு வந்துட்டேனால் அது ஆட்டோமேட்டிக்கா அவனை கொண்டு போய் சன்னியாசத்துல தான் விடும் அப்படின்றதுக்காக பிரவருத்தி மார்க்கத்தை அவர் சொன்னார். அதே மாதிரி இதெல்லாம் வேண்டான்னு நம்ம சிக்கு மாதிரி பிறக்கும் போதே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அங்கேயே கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு பிரம்மச்சரியாதேவ பிரபுரஜேத் அப்படின்னு இதுவும் ஜாபால உபனிஷத்துல இருக்கு, அதுவும் உபனிஷத்துக்கள்லாம் இருக்கு. சோ 2 விதமான வாழ்க்கை ஸ்டைலும் இருக்கு. 2 டைப் 2 நிஷ்டைகள் நம்மளுடைய இந்து மதத்துல இருக்கு. ஒரு லைஃப் ஸ்டைல் பிரவருத்தி மார்க்கம், ஒரு லைஃப் ஸ்டைல் நிவர்த்தி மார்க்கம். இப்படி பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் 2த்தையும் யார் உண்டு பண்ணி கொடுத்ததுன்னாக்க இந்த வைஷ்ணவி மாயோட இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு தான் இதை பண்ணி கொடுத்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் கீதா பாஷ்யத்தை அவர் சங்கராச்சாரியார். ஆரம்பிக்கும் போது அதுல பகவான் அப்படின்ற பதத்துக்கு அவர் அந்த பக அப்படின்னா ஆறுன்ற அர்த்தம். அது என்ன ஆறு அப்படின்னா பகவான், இந்த ஆறை உடையவர் தான் பகவான். வத் பிரத்யம், வத் பிரத்யம்னா உடைய அப்படின்ற அர்த்தம். பலத்தை உடையவன் பலவான் இல்லையா, பக்தியை உடையவன் பக்திமான், ஆயுஷை உடையவன் ஆயுஷ்மான். இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம்னா பலத்தை உடையவன் பலவான், தனத்தை உடையவன் தனவான். இந்த வத் பிரத்தியம் மத் பிரத்தியம் இது அந்தந்த வியாக்கரண ரூலுக்கு ஏற்ற மாதிரி வரும். இங்க பக சப்தத்துடன் பத்துனாக்க கூடினது, இந்த பகத்துடன் கூடினவன் யாரோ அவன் பகவான் அப்படின்னா அது என்ன ஆறு அப்படின்னாக்க ஞான ஐஸ்வர்ய சக்தி பல வீரிய தேஜோபிகி சதா சம்பன்னஹா பகவான் அப்படின்னு ஆச்சாரியார் பாஷ்யம் கீதாவால. அப்படின்னா ஞானம் ஞக்தி ஸ்வரூபம், இந்த ஞானத்தை நிறைய வைத்துக் கொண்டிருக்கிறவர் யாரு? பகவான் தானே உபனிஷத் மூலமாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அவரே தான் ரிஷி ரூபமாக சாஸ்திர யோனித்வாத், அவருடைய மூச்சு காத்து தான் இந்த வேதமா இந்த உபனிஷத்தாக வந்திருக்கு. ஆகையினால அவர் தான் ஞான ஸ்வரூபமா இருந்து கொண்டிருக்கார். ஞானத்தை உடையவராக இருக்கக்கூடியார். யார்கிட்ட எது இருக்கோ அதுதானே கொடுக்க முடியும். அவர் ஞானவானா இருந்தால்தான் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். ஆகையினால இதை உடையவராக அவர் இருக்கார். அது மாத்திரமல்ல ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னாக்க எல்லாருக்கும் அவளுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாலேஜ வளர்றதுக்கான ஒரு ஃபேமிலி,
ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ஊரு எல்லாம் அவளுடைய சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி அவர் அமைச்சு கொடுக்கிறார். இப்படி ஞானம் ஐஸ்வர்யம் ரெண்டாச்சு. ஞானம் அப்படின்னாக்க அதுக்கு ஆனந்தகிரி வியாக்கியானம் பண்ணும்போது ஞப்தி ஸ்வரூபமாகவே இருக்கார், ஞானமாகவே இருந்து கொண்டிருக்கிறார் பகவான். அந்த ஞானத்தை நம்ம பயணம்னா நம்மளும் ஞப்தி ஸ்வரூபமாகவே ஆகிவிடுவோம் அப்படின்றது. அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ஞானத்தைனாக்க, நம்ம எதை பார்த்தாலும் இப்ப நான் இதை பார்த்தேன்னா இதுவா நான் ஆக முடியாது, இது எனக்கு தெரிஞ்சது தானே, இது இட் இஸ் மை ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் நான் எப்படி மாறுவேன்? எனக்கு மைக்க தெரியும்னா நான் வேற, மைக் வேற. எனக்கு எங்க அப்பாவை தெரியும்னா எங்க அப்பா வேற, நான் வேற. என் ஒய்ஃபை தெரியும்னா ஒய்ஃப் வேற, நான் வேற. என் பிள்ளைய தெரியும்னா எல்லாமே உலகத்துல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னை விட வேறானதுதான். ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்திரம் இருக்கு வேதாந்தத்துல, பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. இந்த பிரம்மத்தை நான் அறிந்தேயானால் நான் பிரம்மமாகவே ஆகிடுவேன். இந்த ஐயனுடைய பாக்கி வேற உலகத்துல இதுக்கு எக்ஸாம்பிளே கிடையாது. நான் எதை அறிகிறானோ அது நானாக ஆக மாட்டேன். ஆனா இந்த வேதாந்தத்துல சொல்லியிருக்கக்கூடிய பிரம்மத்தை நான் அறிந்தேனேயானால் நான் பிரம்மமாகவே ஆகிறேன். அதை ஞானம்னு கூட சொல்ல முடியாது. ஞானம்னு சொன்னா நமக்கு தெரிஞ்ச ஞானம் என்ன? ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். எதை பத்தின்னு உடனே கேள்வி கேட்டுருவோம். நம்ம எதை பத்தின்ற கேள்வியே பட, எதை பத்தியாவது அறிந்தனையானால் அது என்னை விட வேறானதாக. என்னை பற்றிய ஞானம் ஐ ஞானம். அந்த ஐ ஞானமானது என்ன அப்படின்றத பிரிச்சு சொல்றதுக்காக ஞப்தி அப்படின்னு சொன்ன. ஞப்தி ஸ்வரூபம், அது அனுபூதியான ஒரு ஸ்வரூபம். அது அனுபவம்னு சொல்லிட்டா எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பீரியன்சர் ரெண்டு பேர் வந்துடும். அதனால எக்ஸ்பீரியன்சர் அந்த எக்ஸ்பீரியன்சரும் இல்ல இருக்கிறது ஒரு ஞானம் தான் சொல்றதுக்காக ஞப்தி ஸ்வரூபம். இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யாரோ அவர் பகவான். ரைட்டு. இன்னொன்னு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா எப்படி போச்சுன்னா நல்ல செல்வங்களை கொடுக்கிறவர் அப்படின்ற ஒரு அர்த்தமாக இருந்தாலும் அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஆனந்தகிரி என்ன பண்றார்? சுவாதந்திரியம். உங்களுக்கு சுதந்திரமாக உங்களுடைய ஃப்ரீவில்ல வச்சுட்டு உங்களால இல்ல வேதாந்தம் தான் வசதி, ஆகையினால அதை படிக்கணும், அதை படிச்சாதான்ற ஒரு வேகம் உங்களுக்கு நமக்கெல்லாம் வருது இல்லையா? இந்த ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் பகவான். இதுதான் ஐஸ்வர்ய சக்தி, பகவானுடைய ஐஸ்வர்ய சக்தி. இந்த சக்தியினால அவர் கொடுக்கிறார். அப்புறம் இன்னொன்னு சக்தி. ஐஸ்வர்யம்னு சொன்னார், சக்தின இடத்துல சாமர்த்தியம். சக்தி அப்படின்னாக்க சாமர்த்தியம் அப்படின்னாக்க இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, மூணு விதமான சக்தி இருக்கு. சாதாரணமாக நம்ம ஏற்கனவே பஞ்சதசியில இருக்கும்போது பார்த்தோம், ஒரு காரியம் எனக்கு பண்ணணும்னாக்க வித்வான், ஜானாதி, யததே, இச்சதி, மூணு விஷயம் வேணும். எனக்கு ஒரு காரியம் பண்ணணும்னா அதுல ஆசை இருக்கணும், அதை பற்றிய அறிவு இருக்கணும், அதை செய்யக்கூடிய சக்தி எனக்கு இருக்கணும், கெப்பாசிட்டி இருக்கணும், எத்தனம் இருக்கணும். இந்த மூணு இல்லைன்னாலும் ஒரு காரியம் பண்ண முடியாது. அதுக்கு ஃபேமஸ் எக்ஸாம்பிள்னா, இப்ப நான் எங்க ஆத்துக்கு உங்களை சாப்பிட கூப்பிடுறேன்னாக்க, நீங்க சாப்பிட கூப்பிடுறேன்னா எனக்கு சமையல் பண்ண தெரிஞ்சிருக்கணும், முதல் கண்டிஷன். அப்பதான் நான் உங்களை கூட முடியும். எனக்கு சமையல் பண்ண தெரியலன்னாக்க எப்படி நான் கூட முடியும்? அது மாத்திரம் இல்ல, எனக்கு உங்களுக்கு சாப்பாடு போடணும்ன்ற ஆசை இருக்கணும். அது மாத்திரம் இருந்தா போதுமா? எனக்கு அதை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இப்ப நான் உங்களை ஆத்துக்கு கூப்பிட்டு உடம்பு சரியில்லாம இருக்கேன், எனக்கு சமைக்க தெரியும், உங்களுக்கு சாப்பாடு போடணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா என்னுடைய உடம்பு முடியல அப்படின்னு பிரயத்தனம் இல்லைன்னாக்க பிரயோஜனம் இல்லை இல்லையா? இச்சாசக்தி இருக்கு, ஞான சக்தி இருக்கு, ஆனா கிரியாசக்தி இல்ல, அப்பவும் வராது. சரி சார், காபி போட தெரியும் எனக்கு நல்லா, நல்லாவும் தெம்பாதான் கிரியாசக்தியும் இருக்கு, ஞான சக்தியும் இருக்கு, ஆனா உங்களுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்ல, இச்சாசக்தி இல்ல அப்படின்னாக்கா காரியம் நடக்குமா? அப்பவும் நடக்காது இல்லையா? இப்போ கிரியாசக்தியும் இருக்கு, இச்சாசக்தியும் இருக்கு. நீங்க வந்தா எல்லாருக்கும் உட்கார்ந்து சாப்பாடு போனா எனக்கு ஆசைதான், ஆனா எனக்கு சமைக்க தெரியாது அண்ணா, அப்ப காரியம் நடக்குமா? ஞான சக்தி இல்ல. ஆகையினால ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, இந்த மூணு சக்தியையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் யாரோ அவர்தான் பகவான். அவர்தான் அந்த சாமர்த்தியத்தை கொடுக்கிறவர் பகவான். சோ ஞானம், ஐஸ்வர்யம், சக்தி அது மொத்தம் கொடுத்தா போதுமா? பலத்தையும் கொடுக்கணும். பலத்தையும் நம்ம கூட உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாச்சா? இந்த ஆரோக்கியத்தை பகவான் கொடுத்தாதானே நான் எல்லா காரியத்தையும் பண்ண முடியும் அப்படின்றதுனா, அது மாத்திரம் இல்லாம இன்னொரு காரியம் அவர் ஆனந்தகிரி என்ன சொல்றாரு? சகாய சம்பத்து, இன்னொருத்தருக்கு உதவணும்ன்ற ஒரு சம்பத்து உங்களுக்கு வேணும்னாக்க பகவான் உங்கள்கிட்ட பக்தி பண்ணா அவர் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியும் தருவார். ஞானத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், சக்தியை கொடுப்பார், இன்னொருத்தருக்கு சகாயம் பண்ணக்கூடியதான பலத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு அந்த பலத்துக்கு வியாக்கியானம் பண்றார்.
சக்தி, ஐஸ்வர்யம், ஞானம், ஐஸ்வர்யம், சக்தி, பலம், அதுக்கப்புறம் வீரியம். வீரியம்னா செய்யக்கூடிய கெப்பாசிட்டி டு கெட் திங்ஸ் டன் இல்லையா? அது ரொம்ப ஆற்றல் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அது தேஜஸ்னா எப்படி சொல்றதுன்னா முன்னிருந்து எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஒண்ணு இருந்ததுன்னா தான். சில பேர் பாருங்க எல்லாத்தையும் முன்னு எடுத்துட்டு செய்வாங்க. என்ன கிடுக்கிட்டு இலைய போடுவாங்க, கிடுக்கிட்டு உட்கார்ந்து முன்னிருந்து டேக் சார்ஜ் ஆஃப் தி ஹோல் திங். இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் வீரியம் அப்படின்னு பேரு. இதுவும் பகவான் வைத்துக் கொண்டிருக்கார். அதுக்கப்புறம் இன்னொன்னு தேஜோபிகி பிராகல்பியம் அப்படின்னு பேரு. பிராகல்பியம் அப்படின்னாக்க எல்லாத்தையும் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு திறமை. எந்த ஃபீல்டுல இருந்தாலும் அந்த ஃபீல்டுல இவன் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய திறமை. இப்படி 6 விதமான குணங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறவர் யாரோ அவர் பகவான். இந்த 6த்தையும் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கோ அவர் தான் பகவான் அப்படின்னு கீதையில அவர் சொல்லியிருக்கார். பகவான் பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ஞான, ஐஸ்வர்ய, சக்தி, பல, வீரிய, தேஜோபிகி. அது மாத்திரம் சொன்னதோட நிக்கல, சதா சம்பன்னஹா, இதை எப்பொழுதும் வைத்துக் கொண்டு இருக்கணும் அவர், அப்பதானே எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஆகையினால இப்படிப்பட்டவர் தான் பகவான் அப்படின்னாரு. இன்னொரு மனுஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்காரு, இதையே கொஞ்சம் மாத்தி ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஹா ஸ்ரீயஹா ஞான விஞ்ஞானயோஸ்சைவ ஷன்னாம்பகை தீரணஹா. சமக்ரஸ்ய ஐஸ்வர்யம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் உடையவராக பக்திபரமா இவர் எழுதியிருக்கார். இருக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் பகவான். அது மாத்திரம் இல்ல, யசஸ் அப்படின்னா ஃபேம கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அவருடைய அனுகிரகம் இருந்ததுனால் தான் ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிறதோ, ஒருத்தரால கெப்பாசிட்டி கிடைக்கிறதோ, அதுக்கெல்லாம் யசஸை கொடுக்கக்கூடியவர். முதல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், யசஸை கொடுக்கிறவர். அப்புறம் ஸ்ரீயம், என்ன விதமான செல்வம் மகாலட்சுமி ஸ்ரீயம் அப்படின்னாக்க லட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்னாக்க எந்த அளவுக்கு உங்களுக்கு போதும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். எக்கச்சக்கமா கொடுத்தாலும் அது தப்பாயிடும். உங்களுக்கு அவாவாளுக்கு தகுந்த மாதிரி அவாவாளுக்கு ஒரு செல்வத்தினுடைய நிலைமையை கொடுக்கக்கூடியவள் இல்லையா, யாரோ அவர் தான் பகவான். அப்படி ஸ்ரீயஹா. அதுக்கப்புறம் ஞானம், ஞானத்தை கொடுக்க, சிரவண மன்னனத்தை கொடுக்கணும். அது மாத்திரம் கொடுத்தா போதாது, நிதி தியானத்தினால விஞ்ஞான அனுபூதியானது எனக்கு ஏற்படணும். இப்படி ஒரு 6 சக்திகள் இருக்கு. இந்த 6 சக்தியை யார் கொடுக்கிறாரோ அவர் தான் பகவான் அப்படின்னு மனுவும் சொல்லியிருக்கார். இது புராணத்திலையும் சொல்லப்பட்ட வச்சனமா இருக்கு. அதே மாதிரி இது ஆச்சாரியார் சொன்ன வச்சனம் ஞானம், ஐஸ்வர்யம், சக்தி, பலம், வீரியம், தேஜஸ் அப்படின்னு. இந்த 6 உடையவர் யாரோ அவர் தான் பகவான். இப்படி இந்த 6 உடையவர் மகாவிஷ்ணுன்னு சொல்றது இது சொல்லவும் வேண்டாம் இல்லையா? ஹயக்ரீவர்னாக்க என்ன அர்த்தம்? சாட்சாத் மகாவிஷ்ணுவானவர் இது எல்லாத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால இவர் என்ன ஹே பகவன் அப்படின்னு அவரை அட்ரஸ் பண்றாரு.